ஹலோ காய்ஸ், இந்த வாரம் என்ன ரவுண்ட் இருக்க போது சரிகமாபால அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்ட் தான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்க போது சொல்லலாம். அதுல ஒன் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் வர்ஜா இவங்க என்ன பாட்டு பாடியிருக்காங்க, இவங்களுக்கான கமெண்ட்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றதுக்கான பின்னணி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோல வந்து பாத்தீங்கன்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியர் லெவலுக்கான சிங்கிங் காம்படிஷன் ரொம்பவே சூப்பரா நடந்துட்டு இருக்கு. இதுல ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 25 கண்டஸ்டன்ட் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன், அதாவது எலிமினேஷன் அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வர கிடையாது. பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் செலக்ஷன் 25 பேரும் ரொம்ப சூப்பரா பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த வாரம் என்ன ரவுண்ட் இருக்க போகுது அப்படின்னு கியூரியாசிட்டி எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஸோ இந்த ஷோவோட ஒரு ஹைலைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்ட் தான் இந்த வாரம் நடக்க போகுது. இதுல வர்ஜாவுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆடலுடன் பாடி அந்த பாட்டை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வந்து பாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஓல்ட் இஸ் கோல்ட் போது கண்டிப்பா 60s 70s 80s இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பாட்டு தான் பசங்க பாடியிருப்பாங்க. இதுக்கு பேர் போனவர் ரொம்ப டாப் லிஸ்ட் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சொன்னா சீசன் 4ல இருந்திருக்கக்கூடிய திவினேஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாட்டி இந்த சீசன்ல யாரு அந்த ஒரு பிளேஸை பிடிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு கியூரியாசிட்டியும் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஜட்ஜஸ் எல்லாமே ரொம்ப ஆவலாகவும் ரொம்ப ஜாலியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பாட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில வர்ஜாவுடைய பர்ஃபார்மன்ஸ் கோல்டன் பர்ஃபார்மன்ஸா இந்த வாரம் இருக்கு அப்படின்றத தாராளமா சொல்லாங்க. ஸோ இவங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும், உங்களுடைய ஃபேவரட் கண்டிஷன் யாரு இந்த சீசன் அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.